ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் பீஸா சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூடவே பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பெரிய பவுலில் 4 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் ட்ரை ஈஸ்ட் 4 டீஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், முட்டை 2, வார்ம் வாட்டர் 1 கப். இதெல்லாம் சேர்த்த பிறகு மாவை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை நல்லா இந்த அளவு கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்த பிறகு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 20 மினிட்ஸுக்கு இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இந்த மாவை நல்லா பிசைய இது போல் கையில் ஒட்டாமல் வரும். இந்த அளவு நல்லா பிசைஞ்ச பிறகு ஒரு பெரிய பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவையும் அதில் வச்சுட்டு இந்த மாவு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாவை க்ளோஸ் பண்ணி வச்சு டார்க் பிளேஸில் 1 ஹவருக்கு விட்டுடுங்க. நம்ம இப்போ சிக்கன் பீஸா செய்ய போகிறோம். நம்ம இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இப்போது 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் 1/2 கப் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஆஃப் லெமன் ஜூஸ், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 1/2 அன் ஹவருக்கு விட்டுடுங்க. 1/2 அன் ஹவருக்கு பிறகு ஒரு கடாயில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆன பிறகு இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆர்கனோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீஸா சாஸ் செய்ய ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ்க்கு பிறகு நான் 4 தக்காளியை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், ஆர்கனோ 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பூண்டை உரித்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடாகவும் கிடைக்கும். ட்ரை கார்லிக் ஃப்ளேக்ஸ் நம்மளுடைய பீஸா சாஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் இப்போ ஆகிடுச்சு. நான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம பீஸா சாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. 1 ஹவருக்கு அப்புறம் பீஸா டோவும் நல்லா உப்பிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம பீஸா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது போல் மாவு எடுத்து இது போல் சப்பாத்தி உருட்டுறது போல் நல்லா பெருசாக உருட்டிக்கோங்க. நம்ம எந்த ட்ரேயில் பீஸா பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் மைதா மாவு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவை எடுத்து வச்சுடுங்க. இது போல் ஓரத்தில் மட்டும் இது போல் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மாவு சீக்கிரம் வேகிறதுக்காக இது போல் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு குத்தி விட்டுக்கோங்க.
இப்போ இதில் நான் துருவின மொசரல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். சீஸ் சேர்த்த பிறகு இதே மாதிரி இன்னொரு லேயரை இது மேலே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு லேயர் இதே போல் ஆட் பண்ண பிறகு இது போல் சைடில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. பீஸா சாஸ் அப்ளை பண்ண பிறகு நம்ம துருவி வச்சுருக்க மொசரல்லா சீஸ், ஆனியன், கேப்சிகம், ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் இதில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் பீசஸை சேர்த்ததுக்கப்புறம் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்த்த பிறகு ஃபைனலாக இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கனோ பவுடரை சேர்த்து இதை இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட்டட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு. இந்த சிம்பிளான பீஸா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.